வெல்கம் டு சர்ச். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அவ்வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை இயேசு இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. முதல்ல யோவான் நீங்கள் எழுதும்போது, இந்த சுவிசேஷத்தை எழுதுறாரு, எழுதும்போது தொடங்குகிற வார்த்தை ஆதியிலே என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஏன் இந்த ஆதியிலே அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாருன்னா, வேதாகமத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 1 அதே வார்த்தையை கொண்டு தான் இந்த வேதாகமத்தையே தொடங்கி இருக்கிறாங்க. ஆதியிலே அப்படின்னு இந்த வார்த்தையை தான் யோவானும் தன்னுடைய சுவிசேஷத்தை முதல்ல எழுதுறதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அப்போது இங்கே ஆதி ஆகமத்தில் வர முதல் வார்த்தையும் ஆதியிலேன்னு வருது, இந்த பிகினிங் ஆங்கிலத்தில். ஓகேங்களா? அதே யோவான் 1 ஆதியிலே என்ற அந்த வார்த்தையை தொடங்கி இருக்கிறார், இந்த பிகினிங் என்ற வார்த்தையை தொடங்கி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்தில் நிறைய கேள்விகள், வேதத்தை குறித்த கேள்விகள் நிறைய இருக்குது. வெளியே இருக்கிற மக்களுக்கு, கிறிஸ்துவர் அல்லாதவர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளை யார் உண்டாக்குறாங்கன்னா, உலகத்தில் கிறிஸ்துவை பிடிக்காதவங்க தான் உண்டாக்குறாங்க. அது சாதாரண மக்கள் மத்தியில் அந்த கேள்விகளை அவங்க போடுறாங்க. அவங்க போடுறதுனால என்ன ஆகுதுன்னா, சாதாரண மக்களும் கர்த்தருக்குள்ளே வருவதற்கு நிறைய யோசிக்கிறாங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, இயேசு கடவுளா? ஏன்னா அவர் வாழ்ந்தப்போ, அவர் இருந்தப்போ அவர் கடவுள் என்று எங்கேயும் சொல்ல, வேதாகமும் அவரை கடவுள் என்று எங்கேயுமே குறிப்பிடலை அப்படின்னு ஒரு இதை எடுத்து வைக்கிறாங்க. அது முக்கால்வாசி இந்த யெகோவா சாட்சிகள் இதை கேட்குறாங்க, முஸ்லீம் இதை கேட்குறாங்க. எங்கேயாவது இயேசு அவர் தான் கடவுள் என்று சொன்னாரா? இல்லை வேதாகமம் எங்கேயாவது அவரை கடவுள் என்று சொல்லுகிறதா? எங்கேயாவது எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால நிறைய பேர் அவர் கடவுள் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைத்து கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளே வருவதற்கு அது பெரிய தடையாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி நம்ம அட்ரஸ் பண்ண போகிறோம். இங்கே அவர் சொல்கிறார் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை தேவனாய் இருந்தார் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஆதியில வார்த்தை இருந்தது. இதே யோவான் 1:14 நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி. இந்த வார்த்தை தான் மாம்சம் ஆகிறார். இயேசு மரியாளின் வயிற்றில் பிறகுறார் பாருங்க, மாம்சம் ஆகிறார். இங்க நம்ம வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அதே இந்த ஆதி ஆகமத்தில் ஆதியில தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ ஆதியில கர்த்தர் இருந்தார், இயேசு இருந்தார் என்று இங்கே யோவான் எழுதுகிறார். ஆதியில வார்த்தை இருந்தது. ஏன் இந்த வார்த்தை இருந்தது என்று சொன்னா, ஆதியில உலகம் கிடையாது. அந்த ஆதியிலிருந்து தான் கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அப்போ இயேசு இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே இருந்தார் என்று இந்த 2 வசனங்கள் நமக்கு குறிப்பிடுகிறது. அது குறிப்பிடுறது மட்டும் இல்லை, ஆதியில தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்று வேறு. அப்போ சிருஷ்டித்தவர் யாரு? இயேசு தான் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டிக்கப்படவில்லை, அவர் உருவாக்கப்படவில்லை. நம்மளாம் என்ன உண்டாக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம் கர்த்தரால. தாயின் கருவில் நம்ம வைக்கப்பட்டோம். ஆனால் இயேசு இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்தார். அவர் வார்த்தையாய் இருந்தார். வார்த்தையாய் இருந்தது மாத்திரம் இல்லை, எல்லாம் கவனிங்க, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அதனால்தான் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர் யாரு? இயேசு தான் என்றதை இங்கே சொல்லப்படுது. பூமி உண்டாவதற்கு முன்பாக, இந்த மனுஷ குலம் உண்டாவதற்கு முன்பாக, இந்த சிருஷ்டிப்பு உண்டாவதற்கு முன்பாகவே
இயேசு வார்த்தையாய் இருந்தார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே சொல்லிட்டு இந்த யோவான் 1:14 சொல்றார் பாருங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி. அந்த வார்த்தை தான் மாம்சமானார். அந்த வார்த்தை எப்போ இருந்தது? உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்தது. உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே இருந்தது என்று சொன்னால் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது யார் அப்படின்னு பார்த்தா இயேசு. எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அதனால் அவர் கடவுள் என்று வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. இது நம்ம ஏசாயா போவோம். ஏசாயா 9:6-7. நமக்கு ஒரு பாலகன் பிறப்பார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. நல்லா கவனிங்க, அந்த வார்த்தை நித்திய பிதா, அவர் தான் பிதா, சமாதான பிரபு எனப்படுவார். தாவீதின் சிங்காசனத்தை அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். இங்க கர்த்தர் இங்க பிறக்க போகிறார், மனுஷ ரூபம் எடுக்க போகிறார், மாம்சமாக போகிறார் என்று முதல்லயே ஏசாயாவின் வழியாக கர்த்தர் ஒரு வாக்கை நமக்கு கொடுக்கிறார். கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தவர். ஆதியில வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த கர்த்தர். அவர் இயேசு என்ற பெயர்ல இந்த பூமியில அவர் வரப்போகிறார். மாம்ச ரூபம் எடுத்து வரப்போகிறார், மாம்சத்துல வரப்போகிறார். எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஏன் முதல்லயே சொல்லப்படுது? ஏன் தீர்க்க தரிசனமாக வார்த்தை சொல்லப்படுது வேதாகமத்தில்? ஏன் கர்த்தர் முதல்லயே சொல்லணும்? சொல்லாமே கரெக்டாக 2000 வருஷத்துக்கு முன்னாடி பெத்லஹேம்ல அவரை பிறக்க வச்சிருக்கலாம். ஏன் தீர்க்க தரிசனமாக சொல்லணும்? ஒவ்வொரு காரியங்களையும் ஏன் தீர்க்க தரிசனமாக சொல்லணும் அப்படின்னா, நாம் அந்த வார்த்தைகளை நம்பணும். மனிதர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்பணும். ரெண்டாவது, அந்த தீர்க்க தரிசனங்களை பேசணும். அப்படி பேசினா தான் இந்த உலகத்துல ஒரு காரியம் உண்டாகும், உருவாகும். இங்கேயும் கூட கர்த்தர் அவர் பிறக்க போறாரு மனுஷ ரூபத்துல, இயேசு என்ற பெயர்ல மரியாளின் வயிற்றுல அவர் பிறக்க போகிறார். அவர் பிறக்க போகிறத அவர் நினைச்சார்னா அவர் அப்படியே ஒரு காரியத்தை இந்த பூமியில நேரடியாய் கொண்டு வர முடியாது. அவர் நினைச்சார்னா ஒரு விஷயத்த இந்த பூமியில நேரடியாக கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. நிறைய கிறிஸ்தவங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. கர்த்தர் இந்த பூமியில அவரா பார்த்து சில விஷயங்களை செய்து முடியும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி அவராக ஒரு விஷயத்த செய்யணும்னா அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரே ஒரு நாள் முடிவு எடுத்து, ஒரு நேரம் முடிவு எடுத்து அதை இந்த பூமியில அவர் நிறைவேற்றிடலாம். ஆனா அது பூமி அப்படி ஒர்க் பண்றதாக, அப்படி செயல்படுறதாக கர்த்தர் இந்த உலகத்தை அவர் படைக்கலை. ஏன்னா அவர் படைத்த போது அவர் அந்த பூமியை மனுஷனிடத்தில் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுது. நீங்க சங்கீதம் 115:16 வசனம், வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். எல்லாத்தையும் படைத்து யார்கிட்ட கொடுத்தாரு? மனுஷன்கிட்ட கொடுத்தாரு இந்த பூமியை. இப்போ மனுஷனுடைய விருப்பம் இல்லாம, மனுஷனுடைய அனுமதி இல்லாம தேவன் இந்த பூமியில கிரியை செய்வது கிடையாது. அவரால் செய்ய முடியாதது ஒன்றும் இல்லை, செய்யக்கூடாதது ஒன்றும் இல்லை. அவரால் முடியும்னா முடியும். ஆனால் அவர் பூமியை உண்டாக்குன விதம், அதை உண்டாக்கி மனுஷனிடத்துல கொடுத்தாரு பாருங்க, அது ரொம்ப முக்கியமாக இருக்குது.
ஏன்னா இந்த சங்கீதம் 115:16 சொல்லுது பாருங்க, 16 தான். வானங்கள் கர்த்தருடையது, பூமியை மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். வானங்கள் கர்த்தருடையது, பரலோகம் யாருது? அது கர்த்தருடையது. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த பூமியை உண்டாக்கினவரும் கர்த்தர் தான். அதுல ஏதாவது சந்தேகம் இருக்குதா? அதுல எந்த சந்தேகம் இல்லை. அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய உருவாக்குகிற தன்மை, கிரியேட்டிவிட்டி, அவருடைய படைப்புகளில் அது நமக்கு விளங்குகிறது. எல்லாத்தையும் படைத்தவருக்கு தான், அவருக்கு தான் நம்ம மகிமையை கொடுக்கிறோம். படைப்பாளி அவர் தான். படைத்தவர் என்ன பண்றாரு? அந்த பூமியை தனக்கென்று வைத்து கொள்ளாம அதை மனிதனிடத்தில் கொடுக்கிறார். வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுக்கிறார். அப்போ இங்க நம்ம வாசிக்கிறோம் ஏசாயால, ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அப்போ இங்க ஒரு தரிசனம் கொடுக்கிறார், தீர்க்க தரிசனம் கொடுக்கிறார் கர்த்தர். ஏன் இந்த தீர்க்க தரிசனம் கொடுக்கிறாருன்னா, ஜனங்க தங்க வாயினால அந்த தீர்க்க தரிசனத்தை பேசணும். பிறக்க போகிறார் ஒரு பாலக கர்த்தர், மனுஷனாக இந்த பூமியில அவதரிக்க போகிறார், பிறக்க போகிறார், நம்ம பாவங்களுக்காக ஒரு முடிவு கட்ட போகிறார் அப்படின்றத மனுஷன் பேசணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று. நம்ம வாயில கர்த்தர் தம்முடைய வல்லமையை வைத்திருக்கிறார். உருவாக்குகிற வல்லமை, கிரியேட்டிவ் பவரை தேவன் நம்முடைய வாயில வைத்திருக்கிறார். சிருஷ்டிக்கக்கூடிய திறனை, வல்லமையை தேவன் நம் வாயில வைத்திருக்கிறார். அப்போ ஒரு கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாலும் அதை மனுஷன் பேசினா தான் இந்த உலகத்துல அது உண்டாகும், அது உருவாகும். எல்லா தீர்க்க தரிசனமும் அப்படிதான், இது மட்டும் இல்லை. இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் கிட்டத்தட்ட இயேசு பிறப்பதற்கு 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. ஏன் இது முன்னாடி சொல்றாருன்னா, மனுஷன் தேவன் சொன்ன அந்த வாக்கை எடுத்து பேசிக்கிட்டே இருந்தான் என்று சொன்னார். ஒரு நாள் அந்த காரியம் நிறைவேறுவது போல கடவுளும் இந்த பூமியில மனுஷனாக அவதரிப்பார். நம்ம வாயில பேசுவதின் வழியாக தான் தேவன் இந்த பூமியில கிரியை செய்ய நாம் அனுமதி கொடுக்கிறோம். வழிகளை திறக்கிறோம், வாசல்களை திறக்கிறோம். அதனால்தான் நம்ம எதை பேசினாலும் சரியாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும், வேதம் சொல்லுகிறபடி பேசணும், தேவனுடைய வாக்கு தத்தங்களை பேசணும் அப்படின்னு இந்த வேதம் நமக்கு போதிக்கிறது. இங்க பாருங்க, கடவுள் பிறப்பதற்கு மக்கள் பேச வேண்டும் என்பதற்காக தேவன் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். இது எங்க நிறைவேறுது அப்படின்னா, மத்தேயு 1:23, கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வார்த்தை நிறைவேறுகிறத வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அப்போ இந்த வானதூதன் அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. மரியாளின் வழியாக, மரியாளின் கர்ப்பத்தின் வழியாக ஒரு குமாரன் பிறக்க போகிறார் என்பதுதான். 1:27, தாவீதின் வம்சத்தனாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள்.
அவள் இந்த வீட்டில் தேவதூதன் தன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உம்முடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். எப்படி இந்த வார்த்தை நிறைவேறுகிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இந்த பூமியில் கர்த்தர் அன்னைக்கு சொன்னார் இல்லையா, ஐசையா 9:6, அது நிறைவேறுதலை தான் நான் இப்போ உங்களுக்கு வாசிக்கிறேன். ஒரு தேவதூதன் மரியாள் இடத்துல வருகிறார், வந்து சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினாலே கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டு இருந்தார். இந்த வாழ்த்துதல் சரியா தப்பா என்று மரியாளுக்கு தெரியல, யோசிக்கிறாங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், நீ தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறாய். எதற்கு நீ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறன்னா, ஏசாயால கர்த்தர் சொன்னார் பாருங்க 9:6, அந்த வார்த்தை நிறைவேறும்படியாக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்றார். பெயர் முதல் கொண்டு அந்த வானதூதன் கப்ரியேல் வந்து மரியாளுக்கு சொல்லுகிறார். அங்கே ஒரு பாலகன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் என்று ஏசாயா 9:6 நம்ம வாசிக்கிறோம். அவர் எப்படி கொடுக்கப்படுகிறார் என்று சொன்னால், இதோ கப்ரியேல் தூதன் மரியாளுடைய வீட்டிற்குள்ளே வந்து மரியாள் இடத்துல சொல்லுகிறார், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்றார். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவின் தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். நம்ம ஏசாயால 9:6-7 சொல்லப்பட்டதை வானதூதன் மரியாளுக்கு புரிகிற மாதிரி அழகாக எடுத்து சொல்லுகிறார். அவர் யாக்கோபின் குடும்பத்தினர் என்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றான். அதே தான் ஏசாயாலையும் எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை நான் அறியேனே என்றார். ஏன்னா யோசேப்புக்கு மரியாள் நிச்சயிக்கப்பட்டிருந்தார், இன்னும் கல்யாணம் ஆகலை. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்பாகவே தேவதூதன் வந்து சொல்றாரு, நீ கர்ப்பவதி ஆகி ஒரு பிள்ளையை பெறுவாள் என்று. பார்த்தீங்கன்னா யூத சமுதாயத்தில் கலாச்சாரத்தில் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் குழந்தைகள் பெறுவாங்க. அப்படி முன்னாடி அவங்க பண்ணாங்கன்னா அது விபச்சாரமாக எண்ணப்பட்டு கல்லால் எரியப்பட்டு கொல்லப்படுவாங்க. அதனால்தான் இங்கே மரியாள் பயப்படுகிறத நம்ம பார்க்குறோம். பயந்து சொல்கிறார். ஒரு தேவதூதனே வந்து சொல்கிறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு பிள்ளையை பெறுவ, நான் கர்த்தரிடமிருந்து வந்திருக்கிறேன், இந்த வார்த்தை நிறைவேறும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்லும் போதும் ஏன் பயம் வருதுன்னா, அந்த கலாச்சாரத்தின்படி கல் எறிந்து கொல்லப்படுவாங்க, அவங்களுடைய பெயர் அசிங்கப்பட்டு போகும், அவங்க அசிங்கப்பட்டு போவாங்க. அதனால தான் இந்த கேள்வியை கடவுளிடத்துல அவர்கள் கேட்குறாங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை நான் அறியேனே என்று கேட்குறாங்க. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க, கடவுளிடத்துல கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம அது என்ன நடக்குதோ அதை அப்படியே கண்ணை மூடின்னு நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நீங்கள் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில் நாம் கர்த்தருக்கு அடிமை இல்லை, கர்த்தருடைய ஜனம் கூட கிடையாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள். அதை யோவானே சொல்கிறார் இல்லையா, அவருடைய நாமத்தின் மேல் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவன் தன் பிள்ளைகள் ஆகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வாசிடுவோம். யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பவர், அத்தாரிட்டி.
ரெண்டுமே, வல்லமையும் கொடுக்குறாரு, அதிகாரத்தையும் கொடுக்குறாரு. நாம் ரட்சிக்கப்பட்ட போது நாம் ஏதோ விசுவாசி ஆயிட்டோம், ஏதோ தேவனுடைய மக்கள் ஆயிட்டோம், ஏதோ நான் போய் சர்ச்சில் போய் சேர்ந்துக்கிட்டேன், இல்லை இந்த சர்ச்சு பேர் உள்ள ஒரு சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்றது இல்லை. தேவனுடைய குடும்பத்தில் நாம் ஒரு ஆள் ஆயிட்டோம். எப்படி இந்த பூமியில் நாம் ஒரு தாயின் கருவில் பிறக்கும்போது ஒரு குடும்பத்தில் நாம் பிள்ளையாய் பிறந்தோமோ, அதே போல தான் நாம் இயேசுவை ஆண்டவர் என்று ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறினோம். பிள்ளைகள் என்பது என்னைக்குமே மாறாது. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, இயேசுவை கர்த்தர் என்று உங்க வாயினால் அறிக்கைப்பட்டு அவருடைய பாவங்களுக்காக கழுவாயானார், மரித்தார், பாவத்தை வென்று ஜெயிச்சு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நம்ம விசுவசிக்கிறோமோ, அவர் பரலோகத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அப்படின்றத நம்ம விசுவசிக்கிறோமோ, அந்த நாள்ல இருந்து நாம் தேவனுடைய பிள்ளைகளானோம். அது என்னைக்குமே மாறாது. இந்த பூமியில கூட எடுத்துங்க, ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் வந்து தேவன் முன்னாடி கல்யாணம் பண்றாங்க. அது ஒரு காலத்துல நினைச்சாங்கன்னா வேணான்னு அந்த உடன்படிக்கை அந்த இதை ரத்து பண்ணிடலாம், கல்யாணத்தை ரத்து பண்ணிடலாம், டைவர்ஸ் பண்ணி நீ எனக்கு இனிமேல் புருஷனை வேணாம், இல்லை நீ எனக்கு பொண்டாட்டியா வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த உறவை நம்ம உடைச்சி எரிஞ்சிடலாம். ஆனால் அப்பான்னு ஆன பிறகு அந்த உறவை உடைக்கவே முடியாது. நீங்கள் எந்த சட்டத்தில், ஏதாவது ஒரு சட்டத்தில் இருக்குதா பாருங்கள் இந்த உலகத்தில், நீ எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு கோர்ட்டில் போய் நம்ம ப்ரூவ் பண்ணி அந்த உறவை உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. விலகி வேணா நிற்கலாம், எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கல, நான் அவர் கூட இருக்க மாட்டேன், அவர் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் தனியாக வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு வேணா போகலாம் ஒழிய, அந்த உறவிலிருந்து நாம் விடுதலை பெறவே முடியாது. அப்பா மகன் என்ற உறவிலிருந்து நாம் விடுதலை பெறவே முடியாது. அதுக்கு இந்த உலகத்திலும் சட்டம் கிடையாது, பரலோகத்திலும் சட்டம் கிடையாது. என்னைக்கு நீங்க கர்த்தரை தேவன் என்று, இயேசுவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டீங்களோ, அன்னையிலிருந்து அவர் தகப்பன் தான். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க விலகி இருக்கிறீங்களோ இல்லையோ, அவர் உங்களை தன்னுடைய மகனாகத்தான் பார்க்குறாரு. தன்னுடைய குடும்பத்தில் அவர் ஒருவராகத்தான் உங்களை கருதுகிறார். இங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, இங்க மரியாள் கேள்வி கேட்குறாங்க. அதுக்கான பதிலையும் அவர்கள் பெறுகிறார்கள். ஆனால் நீங்கள் பழைய ஏற்பாட்டெலாம் திருப்பி வாசித்து பாருங்க, தேவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க. கடவுளை பார்த்தாலே அவர்கள் பயந்தார்கள், நடுங்கினார்கள், அதமானோம், அழிஞ்சிட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. கடவுளை பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க, அவர் பேசுறதுக்கு துணிவதில்லை, பேசவே முடியாது. ஆனால் இங்கே மரியாள் தைரியமாக கேட்குறாங்க பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றார். நாம கடவுளிடத்துல கேள்வி கேட்கலாம், ஆனால் விசுவாசத்தோடு கேள்வி கேட்குறோம். ஒரு காரியத்தில் நமக்கு புரியல, அதில் ஒரு தெளிவு உண்டாகணும் அப்படின்னா நாம் தேவனிடத்தில் கேள்விகளை கேட்கலாம். ஒரு காரியம் உங்களுக்கு புரியல அப்படின்னா கர்த்தரிடத்துல விசுவாசத்தோடு நாம் கேள்விகளை கேட்கலாம். இந்த மரியாள் கேட்டாங்க. அதனால எல்லாத்தையும் எது நடக்குது எது நடக்கல அப்படின்றது புரியாம குழம்பி கொண்டு அப்படியே நான் ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்றேன் ஆண்டவரே அப்படின்றது இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நம்ம ஒரு தெளிவை நமக்கு உண்டாக்குகிற வாழ்க்கை தான், ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை தான். ஏன்னா இயேசு சொல்றாரு பாருங்க, என் நுகம் எளியது. ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப ஈஸியானது, ரொம்ப சுலபமானது. நிறைய கட்டளைகளும் நிறைய என்ன சொல்றது டாக்டரின்ஸையும் கோட்பாடுகளையும் கிறிஸ்துவத்துக்குள்ள நுழைச்சி அதை மனுஷன் கிறிஸ்துவனாலே அது ரொம்ப கஷ்டம்,
அதை கடைபிடிக்கவே முடியாது, அது ரொம்ப ஹார்டு அப்படின்ற மாதிரி கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை, அது அவ்வளோ சுலபம் கிடையாது அப்படின்றத போதித்து விட்டுட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, மனுஷனுடைய கற்பனைகளை அவன் மனசு தோன்றபடியே வேதத்தை போதித்து அவர்களை அடிமையாக்கிட்டாங்க. அதுதான் பழைய ஏற்பாட்டிலே நம்ம வாசிக்கிறோம், யூதர்கள் அப்படிதான் செஞ்சு வச்சிருந்தாங்க. அதனால்தான் இயேசு ரபிகளை பார்த்து அவர் நீங்கள் நல்லா போதிச்சிங்க, அருமையாக என்னை ஆராய்ச்சிங்க, அழகாக இந்த யூதத்தை நடத்தி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாரா, இல்லை சர்டிஃபிகேட் பண்ணாரா? இல்லை. அப்போ இருந்த மத குருக்கள், யூத மத குருக்களை அவர் சாடினார். விரியன் பாம்பு குட்டிகளை, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை, இதோ பிசாசு உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறான் அப்படின்லாம் அவர் சொல்றார். ஏன்னா அவர் சொல்லாத காரியங்களை இவங்க சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அதுக்குள்ள இந்த யூத மதத்துக்குள்ள அவர்கள் புகுத்தி இருந்தார்கள். நிறைய காரியங்களை அதுக்குள்ள நுழைத்து இருந்தாங்க. ஏன்னா அதை கடைபிடிக்க முடியாதபடி அவர்கள் செய்திருந்தாங்க. அதனால அவரு கர்த்தர் இயேசு அதை சாடினார். இப்போ இங்க பார்க்கிறோம். அதனால நம்ம ஒரு காரியம் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தெளிவு வேணும்னா கர்த்தர் இடத்துல கேளுங்க. அதனாலதான் எரேமியா 33:3 சொல்றாரு பாருங்க. அதுதான் இது கர்த்தருடைய டைரக்ட் லைன் என்று சொல்லுவாங்க. நேரடி ஃபோன் கனெக்ஷன் இது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு அப்படின்னா என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கேளு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்றார். கர்த்தரிடத்துல நாம் தைரியமா போகலாம். கர்த்தரை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்மளை கொன்னுடுவாரா? நம்மளை அழிச்சிடுவாரா? வாயில போட்டு மென்னு துப்பிடுவாரா? நம்ம மேல தண்டனையை வர வைப்பாரா? நம்மளை நியாயம் தீர்ப்பாரா? இயேசு வந்த போய் சொல்றார், நான் உங்களை நியாயம் தீர்க்கலன்றார். விபச்சாரத்துல ஒரு பெண்ணை பிடிச்சின்னு வந்து வைக்கிறாங்க, பரிசேயர்லாம் கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்க. எவனாவது பாவம் செய்யாதவன் நீங்க இருப்பானா முதல் கல்ல எரிங்கனுக்குள்ள எல்லாம் ஓட்டாங்க. இயேசு அந்த பெண்ணுக்கு சொல்றாரு பாருங்க, நானும் உன்னை தீர்ப்பிடல அப்படின்ற. God is not there for to judge you. உங்களை நியாயம் தீர்க்க இயேசு இந்த பூமியில வரல. கல்வாரியில அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் ஒழிய நம்மை நியாயம் தீர்க்க எந்த ஒரு மனுஷனையும் நியாயம் தீர்க்க இந்த பூமியில வரல. அந்த காலத்திலும் சரி இந்த காலத்திலும் சரி விபச்சாரம் என்பது ஒரு கொடுமையான ஒரு பாவமாக கருதப்படுது. இன்னைக்கு விபச்சாரிகளோடு யாராவது பேசுவாங்களா, பழகுவாங்களா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணையே சொல்றாரு, இவங்க விபச்சாரத்துல கையும் களவுமாக பிடிச்சுன்னு வராங்க. அது தவறு செய்யாம இல்ல, கையும் களவுமாக பிடிச்சுன்னு வந்துதான் உண்மையை தான் சொல்றாங்க இயேசு இடத்துல. இவ்வளவு நாங்க கையும் களவுமாக பிடிச்சிருக்கிறோம். நியாயப்படி பார்த்தா இயேசு என்ன செய்யணும்? நியாயம் தீர்க்கணும். அவர் அங்க சொல்றாரு, நான் உன்னை நியாயம் தீர்க்கல, நீ போலாம் அப்படின்ற. இயேசு இந்த பூமியில வந்ததோட நோக்கம் நம்மை நியாயம் தீர்ப்பதற்கு அல்ல, அவர் தன்னை நியாயம் தீர்த்து கொள்ள வர்றார். சிலுவையில அவர் மேல தண்டனை வந்தது, அவருக்கு நியாயம் தீர்ப்பு கொடுக்கப்பட்டது, இந்த சிலுவை மரணம் கொடுக்கப்பட்டது. அவர் செய்த பாவத்தினால் அல்ல, அவர் பாவம் அறியாதவராக இருந்தார் என்று வேதம் சொல்லுது.
ஆனாலும் நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் சிலுவையில் அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். சிலுவை மரணம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. உலகத்தில் இருந்த அத்தனை பேரோட பாவங்களும் அவர் மேல வந்தது. உலகத்தில் இருந்த அத்தனை வியாதியும் வந்தது. கண்ணுல கேன்சர் வந்தவனை பார்த்துருப்பீங்க. வாயில கேன்சர் வந்து எப்படி பிதிக்கின்னு இருப்பாங்க பாருங்க, பார்த்துருக்கீங்களா? வாயில் அழிச்செல்லாம் விழுவோம். இந்த இதெல்லாம் வந்து பெருசாகிடும், அப்படி இருக்கும். இங்கே காதில் கேன்சர் வந்தோம், இந்த காதில் கேன்சர். நான் சொல்கிறது கேன்சர் மட்டுமே, முகத்தில் மட்டுமே சொல்கிறேன். எப்படி இருப்பாங்க பாரு, கொடூரமாக பார்க்க கூட முடியாது. விகாரமாக இருப்பாங்க. அந்த கேன்சர் அவர் மேலே வந்தது, அவர் எப்படி இருந்திருப்பார்? எல்லா வியாதிகளும் வந்துச்சுன்னா அந்த கேன்சர் மட்டுமே, நான் சொல்கிறது கேன்சர் மட்டுமே, அந்த முகம் எப்படி விகாரமாக இருக்கும். அந்த வியாதி கேன்சர் அவர் மேலே வந்தது. நாம் நியாயம் தீர்க்கப்படணும், ஆனால் சிலுவையில் அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார். ஏன் நியாயம் தீர்க்கப்பட்டார்? நான் நியாய தீர்ப்பு அடையக்கூடாது, நான் நியாய தீர்ப்பில் போய் நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக தேவன், பிதாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்து நாம் கெட்டு போகாமல் அழிவிலிருந்து காக்கும்படியாக, யோவான் 3:16, இவ்வளவாக அவரை தந்து நம் மேல் அன்பு கூர்ந்தார். இயேசுவை பிதா சிலுவையில் நியாயம் தீர்த்தார். அதனால்தான் நமக்கு நியாய தீர்ப்பு கிடையாது. நம்ம நியாய தீர்க்கப்படவே மாட்டோம். ஜட்ஜ்மெண்ட் டே நமக்கு முடிந்து விட்டது. அது வரப்போகிற காரியம் இல்லை. நியாய தீர்ப்பு என்பது கிறிஸ்தவர்களுக்கு வரப்போகிற காரியம் இல்லை. அது 2000 வருஷத்துக்கு முன்பாக நியாய தீர்ப்பு நமக்கு முடிந்தது. நியாய தீர்ப்பு நமக்கு நிறைவேறிடுச்சு. இனிமேல் நமக்கு நியாய தீர்ப்பு இல்லை. இயேசு நியாயம் தீர்க்கப்பட்டார். நம்முடைய நாட்கள் இந்த உலகத்தில் முடிந்து நாம் பரலோகத்தில் தேவன் முன்பாக ஒரு நாள் நிற்க போகிறோம். நாம் காணப்பட போகிறோம், உள்ள நுழைய போகிறோம். உள்ள நுழையும் போது நாம் பிள்ளைகளாகத்தான் நுழைய போகிறோம். ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஐயோ பரலோகத்துக்குள்ளே வந்துட்டோம், அடுத்தது பிதாவின் முன்னாடி போய் நின்று நாம் நியாயத்திற்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்தில் நம்ம கடைசி மூச்சு விடும்போது மகிழ்ச்சியாகவே விடலாம். இந்த உலகத்தில் கடைசி நேரம் நமக்கு வரும்போது சந்தோஷமாக மறிக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுது, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே உபத்திரம் இல்லை, அங்கே வியாதி இல்லை, அங்கே கஷ்டம் இல்லை, அங்கே துன்பம் இல்லை, அங்கே பாவம் இல்லை, அங்கே நோய்கள் இல்லை, அங்கே நிலநடுக்கம் இல்லை, அங்கே மரணம் இல்லை. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்ம நுழையும் போது அங்கே நியாய தீர்ப்பு என்பதே கிடையாது. அங்கே ஜட்ஜ்மெண்ட் ரூமே கிடையாது. நமக்கு நம்ம உள்ள போகும்போது கர்த்தர் சொல்லுவாரு, நீ உள்ள வரலாம். உன்னுடைய நியாய தீர்ப்பு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. கர்த்தர் உன்னை அநியாயமா உள்ள எடுத்துக்கல. நீ அநியாயம் பண்ண, அக்கிரமம் பண்ண, சரி வா அப்படின்னு எடுத்துக்கல. அவர் இயேசுவை நியாயம் தீர்த்து உனக்கு வர வேண்டிய தண்டனையெல்லாம் அவர் அனுபவிக்க வச்சு உன்னை உள்ள ஏற்றுக்கொண்டார். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லலாம். ஒரு ஜட்ஜி இருக்கிறாரு, அவருடைய ஃப்ரெண்டு தப்பு பண்ணிட்டான். ஏதோ யாரையோ இடிச்சிட்டானோ இல்லை ஏதோ நடந்துச்சு. 1 லட்சம் ரூபா அவனுக்கு அபராதம் விதிக்கணும். சரி, என் ஃப்ரெண்டாச்சே, சரி நைஸாக விட்டுடலாம், உனக்கு அபராதமே இல்லை, சரி போ மன்னிச்சிடுது கோர்ட்டு அப்படின்னு சொல்லி விட்டுற முடியுமா? விட முடியாது. அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுவார்? அவனுக்கு அபராதம் விதிப்பார். அவனால் கட்ட முடியாது. கட்ட முடியாத நிலையில் இருக்கிறான். அப்படி கட்ட முடியாத நிலையில் அவன் ஒரு 10 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ ஜெயிலில் இருக்கணும். அப்போ அந்த ஜட்ஜ் என்ன பண்ணுறாரு? அந்த 1 லட்சம் அபராதத்தை விதித்து அந்த 1 லட்சம் அபராதத்தையும் அவரே கட்டிடுறாரு அவனுக்கு.
கட்டிட்டு நீ தண்டனை அனுபவிக்கணும், 1 வருஷம் 2 வருஷம் ஜெயிலில் இருக்க வேணாம், நீ போயிடலாம் அப்படின்னு சொல்ற. இதை தான் கர்த்தரும் நமக்கு சிலுவையில் அதை செய்தார். அவரே தன் மகனை அனுப்பி அந்த தண்டனையெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்து நம்மை அவர் விடுதலை பண்ணார். நம்முடைய பிள்ளைகளாக அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். நாம மரிக்கும் நாளில் நாம எந்த ஒரு பயமும் நமக்கு தேவையில்லை. பரலோகத்தில் போய் கடவுளை எப்படி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி தரிசிக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் சில தவறுகள்லாம் இருந்தது, சில எரர்லாம் இருந்தது. கடவுள் அதை எப்படி யோசிப்பாருன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுன்னு உள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது. உள்ளே போகும்போது அந்த தேசத்தோட பிரஜையாக, அந்த குடும்பத்தோட ஒரு ஆளாக நம்ம உள்ளே போகலாம். அது என் குடும்பம்யா, அந்த குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா அது என்னுடைய குடும்பம். அந்த குடும்பத்துக்கு என்ன தெரியும். ஏன்னா அது அந்த குடும்பத்தில் நான் புதுசாக ஒரு ஆளாக போய் சேர போகிறது இல்லை. நான் பரலோகத்துக்கு போகும்போது அந்த குடும்பத்தில் அப்போ தான் கர்த்தர் பேர் எழுத போகிறாரா ஜீவ புத்தகத்தில்? அந்த குடும்பத்தில் நீ ஒரு ஆளுன்னு சொல்ல போகிறாரா? கிடையாது. அதுதான் நம்ம யோவான் 1:12 வாசிக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ. அப்போது இந்த பூமியில் நம்ம எப்போ ஏற்றுக்கொண்டோமோ அப்போவே நம்ம அந்த குடும்பத்தில் ஒரு ஆள் ஆயிட்டோம், அவருடைய பிள்ளை ஆயிட்டோம். இயேசு எப்படி பரலோகத்தில் இருக்கிறாரோ, பிதாவுக்கு பிள்ளையா இருக்கிறாரோ, அதே போல ஒன்றும் மாற்றம் கிடையாது. இயேசு எப்படி பிதாவுக்கு பிள்ளையோ அதே போல நாமும் பரலோகத்தில் நாமும் ஒரு பிள்ளை ஆயிட்டோம். எப்போ பிள்ளை ஆனோம்னா நம்ம மரித்து பரலோகத்துக்குள்ளே போன பிறகு கடவுள் நீ என் புள்ளன்னு சொன்னதை நான் சொல்லுவார் அப்படின்றது இல்லை. ரட்சிக்கப்பட்ட அப்போவே சொல்லிட்டாரு நாம பிள்ளை என்று. நம்ம உள்ளே போகும்போது உரிமையோடு நம்ம போகலாம். ஒரு புள்ள போய் எங்கேயோ ஒரு வடநாட்டில் டெல்லியில் போய் வேலை செய்யுது. ஒரு 2-3 வருஷம் கழிச்சு திரும்பி அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு வருது. அப்படி வரும்போது ஏதாவது அன்ஈஸியாக அந்த பையனோ அந்த பொண்ணோ ஃபீல் பண்ணுறாங்களா? கிடையாது. தான் வீடு அப்படின்றது தான் அவங்க வீட்டுக்குள்ளே வருகிறாங்க இல்லையா? என் வீடு இது வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவங்க இருக்கிறது போல அவங்க வீடாகவே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அது அவர்களுடைய குடும்பம். அதே போல தான் நம்ம இந்த பூமியில் இருந்தாலும் நாம் தேவனுடைய பரலோகத்துடைய பிள்ளையாக இருக்கிறோம். இந்தியாவில் சிட்டிசன்ஷிப் இருக்கலாம் நமக்கு, ஆனால் அந்த சிட்டிசன்ஷிப்புக்கே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது. நம்ம மறிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்திய சிட்டிசனே கிடையாது. நம்ம வந்து கிளைம் பண்ணவே முடியாது எப்போவுமே திரும்பி வந்து. இப்போ காந்தியே வராருன்னு வச்சுக்கோங்க, சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், வரப்போகிறது கிடையாது. வந்து நான் தான் காந்தினா ஏற்றுக்குவாங்கன்றீங்களா? பார்லிமெண்ட்டில் இருக்கிறவங்க ஒரு தடியோட நடந்து வந்து பார்லிமெண்ட் கதை திறந்து நான் தான் ஃபாதர் ஆஃப் நேஷன், இந்த இந்திய தேசத்தோட தகப்பன் நான் தான், அடுத்ததான் நீ அப்படின்னு யாராவது உள்ளே போய் சொன்னாங்கன்னா என்ன நடக்கும்? அவருக்கு காந்தியே இருந்தாலும் அவருக்கு என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? மோசமான விளைவுகளை அவர் சந்திக்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த சிட்டிசன்ஷிப்பு அவ்வளோதான். இது நிரந்தரமான ஒரு வாழ்க்கையோ இல்லை நிரந்தரமான ஒரு சிட்டிசன்ஷிப்போ கிடையாது, ரைட்? ஆனால் பரலோகத்தில் நமக்கு நிரந்தர சிட்டிசன்ஷிப் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹலோ, நீங்கள் விரும்புனீங்கனாலும் விரும்பலைனாலும் அங்கே சிட்டிசன்ஷிப்பு உங்களுக்கு இருக்குது. ஏன் அங்கே இருக்குதுன்னா அந்த தேசத்தோட பரலோகத்துடைய தலைவர் கர்த்தர் தான். அவருடைய பிள்ளைகள் நீங்கள். இந்த பூமியில் இருக்கும்போதே டிக்ளேர் பண்ணிடுறாரு, நீங்கள் பரலோகம் போகும்போது உங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பை அவர் கொடுக்குறாருன்னா அவர் கொடுத்தா கொடுப்பார், கொடுக்காம போனாலும் போயிடுவார் அப்படின்ற நம்ம நினச்சிக்கலாம். ஆனால் அது எவ்வளோ உறுதியை நமக்கு கொடுக்குறாரு பாருங்க தேவன். அவர் எவ்வளோ அன்பு பாருங்க. இங்கே ரட்சிக்கப்பட்ட போது அவர் குடி உரிமையை, பரலோகத்துடைய குடி உரிமையை நமக்கு அவர் கொடுக்குறாரு.
நம்ம எந்த தூதரத்து வழியாகவும் நம்ம பரலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அம்பாசடர் வழியாகவும் நம்ம போவதில்லை. நமக்கு விசாலாம் தேவை கிடையாது. பரலோகத்துக்கு போகிறதுக்கு நமக்கு விசா தேவையே கிடையாது. நமக்கு எப்போ அவர் கோல்டன் விசா கொடுத்துட்டாரு, எப்போ வேணால் நம்ம வந்துடலாம். இந்த நாள் முடியும் போது நாம் தேவன் இடத்துல அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக தைரியமாக போயிடலாம். ஏன்னா அங்கே பிதா மட்டும் இல்லை, இயேசுவும் இருக்கிறார். அங்க நாம நியாயம் தீர்க்கப்படுவதில்லை. ஏன் நியாயம் தீர்க்கப்படுவதில்லை? இயேசு அங்க நியாயம் தீர்க்கப்பட்டார். நியாயம் தீர்த்த பிதாவும் அங்க இருக்கிறார். அதனால்தான் வேதம் சொல்லுது, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுது. அப்போ இயேசுவின் ரத்தம் அங்க இருக்குது. நீங்க வாசி 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம், கடைசி 3 லைன். அவருடைய குமாரனாகிய இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவம் நினைக்கிறேன், இங்கிலீஷ்ல ஆல்ன்னு வரும்னு நினைக்கிறேன். இங்க சகல என்ற ஒரு அதுவும் கரெக்ட், அது சரியான வார்த்தை தான். எல்லா பாவங்களிலிருந்தும் நம்மை சுத்திகரிக்கும். அது கண்டிஷனே கிடையாது, இந்த பாவத்திலிருந்து தான் சுத்திகரிக்கும், இந்த பாவத்திலிருந்து சுத்திகரிக்காது என்று. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களில் இருந்தும், நாம் செய்த அத்தனை தவறுகள், அத்தனை பாவங்கள் எல்லாம் எவ்வளோ பண்ணாலும் இயேசுவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்லு, பரிசுத்தமாக்கும் என்று சொல்லு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை பாவம் செய்யாதவர்களாகவே மாற்றிவிடும். அதனால்தான் நம்ம வாசிக்கிறோம், தாவீது சொல்லுகிறது, சங்கீதம் 32, எவனுடைய மீறுதல், சங்கீதம் 32:1, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடம் இல்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். இயேசுவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் மூடிடுச்சு. நாம பரலோகத்துல நுழையும் போது நம்முடைய ஆவி கபடமற்றதாக காணப்படும்படியாக இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை அது மூடிட்டு சகல பாவங்களையும் நம்மை கழுவிடுச்சு. இன்னும் சொல்ல போனா இயேசுவின் ரத்தம் நம்மளை இயேசுவை போலவே மாற்றிவிட்டது. நாம ரட்சிக்கப்படும் போது, ஒவ்வொரு விசுவாசியும் இந்த பூமியில ரட்சிக்கப்படும் போது பிதா நினைவு கூறுவது இதுதான், இயேசு மட்டும் பிள்ளை இல்லை, ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய பிள்ளைகள் தான் என்பது. அதனால்தான் யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ, இங்க கிரியெல்லாம் எழுதப்படல. பழைய ஏற்பாடுல நீ செய்ய கவனமாயிரு, உபாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல, நீ செய்ய கவனமாயிரு, நீ கிரியைகளை நடப்பித்தாதான் தேவனுக்கு உகந்தவனாக இருக்க முடியும், ஆசீர்வாதங்களை நீ சுதந்திரித்து கொள்ள முடியும்னு பழைய உடன்படிக்கை, பழைய ஏற்பாடு சொல்லுது. வாசலாம், அங்கே போயிட்டே வந்துடலாம். உபாகமம் 28, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி. கடவுளுக்கு உகந்தவர்களாக, அவருக்கு பிரியம் உள்ளவர்களாக நாம இருக்கணும்னா பழைய ஏற்பாட்டுல, பழைய உடன்படிக்கையில அவர் இடுகிற கட்டளைகளை செய்ய நம்ம கவனமா இருக்கணும், கட்டளைகளை கீழ்ப்படியணும். நாம கிரியை இன்னும் சொல்ல போனா ஷார்ட்டா சொல்லணும்னா, பழைய உடன்படிக்கையில தேவன் நம்ம செயல்களை பார்க்கிறார், நம்முடைய கிரியைகளை பார்க்கிறார். இதான் பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை சிலுவையில
முடிந்து விட்டது. இப்போ அந்த பழைய உடன்படிக்கை நிலுவையில் இருக்குதா? இல்ல. அந்த பழைய உடன்படிக்கையில நம்ம இருக்கிறோமா? கிடையாது. இப்போ நம்ம புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். பழைய உடன்படிக்கைக்கும் நமக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா இல்ல. அது சிலுவையில முடிஞ்சிடுச்சு. கர்த்தர் வேதத்துல சொல்ல 2 உடன்படிக்கையை நான் வச்சிருக்கிறேன், இந்த 2 உடன்படிக்கையும் நீ கடைபிடிக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லவே இல்லை. நாம இப்போ 2வது உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை ஆட்டுக்கிடாவின் ரத்தத்தினால எழுதப்பட்டது. 2வது உடன்படிக்கை இயேசுவின் ரத்தத்தினால எழுதப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. அது மிருகத்தின் ரத்தத்தினால அது எழுதப்பட்டது. ஆனா புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், சிலுவையில சிந்தின ரத்தத்தினால் அந்த உடன்படிக்கை வந்திருக்கு. அந்த இயேசுவின் ரத்தத்தினால அந்த உடன்படிக்கை இருப்பதனால அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுது? ஏன்னா நம்ம கிறிஸ்துவின் கீழே தானே நம்ம இருக்கிறோம். கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொண்டதனால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார் என்பதனால, அவர் நியாயம் தீர்க்கப்பட்டதுனால தான் நாம 2ஆம் உடன்படிக்கையின் மக்களாக நாம இருக்கிறோம். 2வது உடன்படிக்கையில வந்துட்டோம். யோவாமும் 28:1 சொல்லுது, நீ செய்ய கவனமாயிருன்னு சொன்னது, இங்க பரலோகத்துக்கு போறதுக்கு இதை செய்ய கவனமாயிருன்னு சொல்லல. கவனிங்க, நீ கட்டளை கீழ்ப்படிஞ்சாதான் நீ பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். உன் கிரியைகளை, உன் செயல்களை பார்த்து தான் நான் உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட பரலோக ராஜ்யத்துக்குள்ள நுழைய முடியாது. எந்த பரிசுத்தவானா இருந்தாலும், நீங்க நினைக்கிற எந்த பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, அது மூத்த பாஸ்டரா இருக்கலாம், அது பிஷப்பா இருக்கலாம். இந்த உலகத்துல நீங்க ரெவரண்ட், பிஷப்பு, மூத்த ஊழியக்காரன், அப்படி இப்படி நீங்க டைட்டில் வச்சுக்கலாம். அந்த டைட்டில்லாம் அங்க உதவாது. பேதர் என்ன ரெவரண்ட் நான் போட்டுக்கினாரு, பவுல் என்ன பிஷப் நான் போட்டுக்கினாரு. இல்ல இவர் மூத்த சகோதரன், இவர் ரொம்ப கரைச்சி குடிச்சிட்டாரு, வேதத்துல டி 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 டூடு இதெல்லாமா போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு பரலோகத்துல. ஆண்டவரே நான் பிஹெச்டி முடிச்சுட்டு வந்துட்டேன், ஆண்டவரே பைபிள் காலேஜ்ல, இந்தியா உலகத்திலே பெரிய பைபிள் காலேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டேன் ஆண்டவரே அப்படின்னா, சர்டிஃபிகேட்டை காட்டு, அப்படி காட்டு பார்க்குறேன். ஆமா முடிச்சுக்கிறேன். நல்லது நல்லது, வா உன்னை இந்த அரியணையில் உட்கார வைக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னார். அதெல்லாம் அங்கே எடுபடாது. நம்ம என்ன என்ன பண்ணாலும் அங்கே எடுபடாது இல்லையா? சர்டிஃபிகேட் ஹாஸ் நோ வேல்யூ தட். அது நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாக வாங்கினாலும் சரி, பாஸ்டல் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி, இட் ஹாஸ் நோ வேல்யூ தட். ஏன்னா உங்கள் கிரிகளை பார்த்து அவர் பரலோகத்துக்குள்ள சேர்த்துக்கல. எந்த மனுஷனுடைய கிரிகளை பார்த்து அவர் சேர்த்துக்கிறாருன்னா, ஒருத்தன் கூட உள்ள இருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் தனியாக உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான், சேர் போட்டு. இங்க புதிய உடன்படிக்கையில அதுதான் சொல்றாரு, அந்த கம்ப்ளீட்டா அந்த கிரியையிலே எடுத்துட்டாரு, அந்த கட்டளைகளே தூக்கிட்டாரு பரலோகம் போறதுக்கு. ஏன்னா பழைய உடன்படிக்கையில கிரியை செய்தா தான் தேவன் பிரியமா இருப்பார், தேவன் பிரியமா இருந்தா தான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு. ஆனா இந்த புதிய உடன்படிக்கையில சொல்றாரு பாருங்க, இங்க கிரியையிலே கிடையாதுன்றாரு இந்த இந்த இதுல. ஏன்னா புதிய உடன்படிக்கை அன்பினால உண்டான உடன்படிக்கை. அதனால்தான் அவர் தன்னுடைய உயிரை சிலுவையில் கொடுத்தார். அவர் வரலன்னா நம்ம உயிர் தான் போயிருக்கோம். சிலுவையில் எல்லாம் சிலுவையில் தொங்கி இருப்போம். சிலுவையில் தொங்கி இருப்போம்னா என்ன, பாதாளத்தில் போய் அக்கினியில் நெருப்புல உழுந்து எரிஞ்சிருப்போம், எரிஞ்சுக்கிட்டே இருப்போம். நித்தியத்துக்கும் விரவு கட்டை எரியிற மாதிரி பர்வத்தில் நம்ம எரிந்து கொண்டே இருந்திருப்போம். எவ்வளவு கொடுமையான விஷயம் பாருங்க. ஆனா அந்த 2வது உடன்படிக்கை தேவன் நம்ம மேல கொண்ட அன்பு தான். தேவன் நம்ம மேல இருக்கிற அன்பை நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இந்த உடன்படிக்கையை சரியா புரிஞ்சுக்கினா தான் தேவனுடைய அன்பை நம்மளால புரிஞ்சிக்கவே முடியும். இங்க பாருங்க, கட்டளைகள் எல்லாம் தூக்கிட்டாரு, கிரியை எல்லாத்தையும் தூக்கிட்டாரு. ஏன்னா எல்லாரும் ட்ரை பண்ணாங்க. பவுலே சொல்றாரு, நான் வந்து நியாய பிரமாணத்துக்கு அவ்வளோ இதவா இருந்தேன் அப்படின்றாரு. ஆனா அவரே கொலை செய்கிறது தூண்டுவதற்கு, ஜனங்களை கொண்டு போய் விடுறதுக்கு அவரே இதா இருந்தார்.
காரணமாக இருந்தார். நான் எத்தனை கொலைகளுக்கு அவர் காரணமாக இருந்திருப்பாருன்னு தெரியல. ஸ்தோவானுடைய கொலைக்கு அவர் காரணமாக இருந்தார். அவர் கையில் தான் அவனுடைய சட்டம் இருந்தது. சோவானுடைய ஆடை அவன் கையில் தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது எவ்வளோ கொடூரமான ஒரு ஆளாக பவுல் இருந்திருப்பார். நீங்கள் நினச்சி